மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புகிறோம், அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர மாட்டேங்கிறார் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகிறது, மத்திய அரசிடமிருந்து நமக்கு வரக்கூடிய நிதி நியாயமாக கிடைக்கவில்லைன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போவது, எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் போகுதுன்னா அப்போ இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் என்னதான் அர்த்தம் இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நாடாளுமன்றத்திலே கலைச்சலாம், எல்லாத்துக்குமே நேரடியாக நீதிமன்றமே போயிடலாம். இப்போ ஆளுநருங்கிற பொறுப்பு எதற்கு, மத்திய அரசுன்னு எதுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எல்லாவற்றுக்குமே நம்ம இப்போ எனக்கு நான் ஒரு சராசரி மனிதன், எனக்கு ஒரு அரசாங்கத்தில் நான் ஒரு துறைக்கு போகிறேன், உடனடியாக வேலை நடக்கலை, லஞ்சம் வாங்கினாங்கன்னா நீதிமன்றம் போகலாம். ஒரு அரசாங்கமே ஒரு சராசரி மனிதன் நிலைமையில் எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் போய் தான் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கும் இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கும் என்ன அர்த்தம் இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. அப்போ ஒரு மாநில அரசை எந்த அளவுக்கு ஒரு ஆளுநரோ அல்லது மத்திய அரசோ மதிக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பாக நீதிமன்றம் போனால் சட்ட போராட்டம் நடத்துவதுதான் இறுதி தீர்வு அப்படின்னா போகிறது பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய்த்தான் இதை உரிமை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ஜனநாயகத்தின் மீது என்ன நம்பிக்கை இருக்குது, என்ன மத்திய அரசு அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த மும்மொழி கொள்கை, இப்போ நம்ம பிஎம்சி ஸ்கூல்லேருந்து எல்லாம் பார்க்குறப்ப பொதுவாக இந்த மும்மொழி கொள்கை அல்லது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, நீங்கள் ஹிந்தி படித்தாதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டிருக்கிற வாதம். ஹிந்தி படிக்காதனால தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள், நிறைய விஷயங்களை பின்தங்கிட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது யதார்த்தம் இல்லைங்கிறத நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய ஜிஇஆர் இந்திய அளவிலே சராசரியை விட 2 மடங்கு இருக்கிறது. உலகளவில் தமிழர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். நம்ம 1967 தொடர்ச்சியாக இருமொழி கொள்கையை மட்டும்தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த இருமொழி கொள்கையை பின்பற்றுவதனால தான் நம்ம உலகளவில் எல்லா நாடுகளிலும் எல்லா துறைகளிலும் எல்லா பதவிகளிலும் இருக்கிறோம். நம்முடைய கல்வியோ சுகாதாரமோ எதுவுமே நம்ம பின்தங்கி விடவில்லை. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களோட நம்ம முன்னேறி இருக்கிறோம். இப்போ அதனால் என்னென்னா, இப்போ நேரடியாக இந்தி திணிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ மும்மொழி கொள்கை, இதில் நீங்கள் எந்த மொழி வேண்டுமானாலும் படித்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நடைமுறை யதார்த்தத்தை ஒரு சரவணன் சார் சொன்னார். இப்போ எனக்கு ஒரு அசாமி படிக்கணும், என்னோட பையனுக்கோனா அசாமி சொல்லித்தரதுக்கு ஒரு டீச்சர் கிடையாது. இப்போ ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட் இருக்கானா, ஒருத்தனுக்கு மலையாளம் படிக்கணும், ஒருத்தனுக்கு அசாமி படிக்கணும், ஒரு பொண்ணுக்கு பெங்காலி படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கற்றுத்தருவதுங்கிறது சாத்தியம் கிடையாது. இந்த ப்ராக்டிக்கல் யதார்த்தத்தை கூட விட்டுருங்க. உண்மையிலேயே மத்திய அரசுக்கு ஆங்கிலத்தை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலம்ங்கிறது ஒரு அந்நிய மொழி, நம்ம இவ்வளவு ஆண்டுகாலம் ஆட்சி செய்தவுடைய மொழியை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும், அது ஒரு அடிமைத்தனம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மொழிகளை ஊக்குவிப்போம், இதை தான் மறுபடியும் சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த ஸ்கூலு டீச்சர்ஸை கூட விட்டுருவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு துறைக்கு ஜலசக்தி துறைன்னு பேர் வைக்கிறீங்க, கிரிமினல் சட்டங்கள் 3 வர்றப்ப இந்தியில் பேர் வைக்கிறீங்க, ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறப்ப இந்தியில் வைக்கிறீங்க. ஏன் ஒரு கிரிமினல் சட்டத்தில் ஒன்றுக்கு தமிழில் பேர் வைங்களா, இந்திய குற்றவியல் சட்டம்னு தமிழில் வைங்க, ஒன்றுக்கு ஹிந்தியில் வைங்க, ஒன்று தெலுங்கில் வைங்க.